மகாநதி சீரியல் அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்கு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் காவேரி ஜோடி இடத்துல பிடிக்குமோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே விஜய் காவேரியோட வீட்டில் வந்துட்டு காவேரி இருந்தாலும் நான் இங்கேருந்து கிளம்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் காவேரி அவங்க கூட அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு இல்லை காவேரி என் கூட வரணும், நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தோன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நீங்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்தீங்க, 2 பேரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக தானே வாழ்ந்தீங்கன்னு காவேரி சொல்லிட்டா. அப்படி இருக்கும்போது என்ன வாழ்க்கை வாழ்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு நாங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியே சேர்ந்து வாழ்ந்துட்டோம், அதுக்காக அடையாளமாக காவேரி வயிற்றில் ஒரு குழந்தை வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாரதா வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. குமரன் கங்கா எல்லாருமே ஷாக்காகி நின்றுட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறேன் அவங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து காவேரி கிட்ட கேட்குறாங்க. காவேரி எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நிவின் இருந்துக்கிட்டு அவர் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அத்தை, காவேரி கர்ப்பமாக இருக்கிறா, அதை நம்ம கிட்ட எல்லாத்துலேயும் சொல்லாமல் அவள் மறைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேயும் காவேரி நான் கர்ப்பமாக தான் இருக்கிறேன், அதுக்காக உங்க கூட சேர்ந்து வந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா, எனக்கு எங்கள் அம்மாவோட விருப்பம் தான் முக்கியம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை படி தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் இருந்துட்டு வீண் பிடிவாதம் பிடிக்காத காவேரி, நேற்று வரைக்கும் என்ன சொன்னேன், என் கூட வரேன்னு தானே சொன்னேன், இன்னைக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்க காவேரி, அதான் உங்கள் அம்மா கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு என்ன தம்பி சொல்கிறீங்க, இப்படி ஒரு வீடியோ தூக்கி தலையில் இறக்கிட்டீங்களே, அதுவும் இல்லாமல் உங்களோட சித்தி வேறு வீட்டுக்கு வந்தாங்க தம்பி, அவங்க வந்து விஜயோட காவேரியை சேர்த்து வைக்கணும்னு என்னத்தையும் மறந்துடுங்க, அவங்க 2 பேர்த்தையும் நாங்கள் பிரிச்சிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க, அதனால தான் உங்ககிட்ட நாங்கள் காவேரியை அனுப்ப முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. எங்கள் சித்தி வந்தாங்களா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் தம்பி, உங்களுக்கு சித்தி வரதுக்கு முன்னாடி நான் காவேரியை அவங்க கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லி தான் முடிவெடுத்தேன், அவள் விருப்பப்படி உங்கள் கூட சேர்ந்து வாழலாம்னு சொல்லி தான் நான் முடிவெடுத்தேன், ஆனால் அவங்க வந்து சொல்லிட்டு போனதுலேருந்து என் மனசே சரியில்லை, அப்படி காவேரி அந்த வீட்டுக்கு அனுப்புனீங்கன்னா அந்த வீட்டில் உள்ளவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது எப்படி தம்பி நான் காவேரி உங்க கூட அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு இதுக்காக நீங்கள் காவேரி என் கூட அனுப்ப மாட்டீங்களா, காவேரி என் கூட தான் சேர்ந்து வாழ்ந்தா அவள் நல்லா இருப்பாள், அவளை நான் எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சால்வ் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. இதை முதல்ல நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் என் சித்திகிட்ட பேசியிருப்பேனே அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, உங்ககிட்ட சொன்னால் எதுக்கு உங்கள் குடும்பத்தில் எங்களால் இருக்க பிரச்சனை, ஏற்கனவே எங்களால் தான் உங்களுக்கு பசுபதினால பெரிய பிரச்சனையெல்லாம் வருது, அப்படி இருக்கும்போது மறுபடியும் உங்களுக்கு எதுக்கு தம்பி நாங்கள் பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. விஜய் வந்துட்டு காவேரி கர்ப்பமாக இருக்கிற நிலமையில இனிமேலும் உங்கள் வீட்டில் இருக்கிறது நல்லது கிடையாது, நான் காவேரியை வீட்டுக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டில் இப்படி சொன்ன பிறகும் நான் எப்படி தம்பி உங்கள் கூட காவேரி அனுப்ப முடியும், காவேரி என்னடி இப்படி ஆயிடுச்சு, இதை முதலே நீ சொல்லியிருக்கலாம் அடி, இத்தனை நாளாக நீ ஏன்டி பிடிவாதமாக இருந்திருக்க, நான் உன் விருப்பம் என்னமோ அந்த பையன் கூட சேர்ந்து வாழன்னு சொன்னேன், இல்லை இதை என்கிட்ட முதலே சொல்லியிருந்தேன்னா நான் அந்த பையன் கூட சேர்த்து போக சொல்லியிருப்பேன், இப்போ அவங்களோட சித்தி அவங்களுடைய பாட்டி எல்லாருமே வந்து நீ அங்கே வர வேண்டாம், அப்படி வந்தால் வீட்டுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களே, இப்போ நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. உனக்கு கங்கா இருந்துட்டு அதான் அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, அவர் கூட நம்ம காவேரி அனுப்பி வைப்போமா, அவங்க காவேரி கர்ப்பமாக வேற இருக்கிறாமா, இனிமேலும் நம்ம வீட்டில் வச்சுக்கிறது நமக்கு நல்லது கிடையாதுமா, ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. விஜயம் நான் காவேரி கூட்டு போகிறேன், பாட்டி தாத்தா எல்லாருக்கிட்டையும் நான் பேசிக்கிறேன், அவங்களுக்கு காவேரி கர்ப்பமாக இருக்கிறது தெரியாது, அதனால தான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, காவேரி கர்ப்பமாக இருக்கான்னு சொன்னால் அவங்களும் மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் என் கூட காவேரி அனுப்பி வைங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு குமரனும் அதான் விஜய் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்களே அத்தை, இனிமேலும் காவேரியோட வாழ்க்கை நம்மளால் வாழ போகக்கூடாது அத்தை, காவேரி விஜயோட சேர்த்து வாழ அனுப்பி வைங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் நிவினும் சொல்கிறாங்க. இவனும் சாரதா வந்துட்டு சரிங்க தம்பி நாங்களும் வர்றோம், அங்கே நான் வீட்டில் பாட்டிக்கிட்ட உங்கள் சித்திக்கிட்ட எல்லாத்திட்டையும் நானும் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா முடிவு பண்ணுறாங்க. உடனே குமரன் சாரதா நிவின் எல்லாரும் வந்து விஜய் கூடயும் காவேரி கூடயும் கிளம்புறாங்க விஜயோட வீட்டுக்கு. இங்கே காவேரி இருந்துக்கிட்டு இது எதுக்கு நம்ம போகணும், நம்மளால் அவங்க எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் இங்கேயே இருந்துக்கிறேன் விஜய், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. என்ன பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ வராமல் நான் எங்கள் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் உயிரோடையும் இருக்க மாட்டேன், நீ என்ன முடிவு பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட விஜய் கேட்குறாங்க. உடனே காவேரி யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. என்ன அவங்க நீ வந்தால் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லி மிரட்டினதுனால தானே நீ வரமாட்டேன்னு சொல்கிற, நீ இங்கேருந்து என் கூட வரலன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி என்ன பண்ணன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாரு அப்போனா நான் எப்படி போனாலும் பரவாயில்ல உனக்கு அப்படி தானே அப்படி சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு இல்லைங்க நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கூட கிளம்புறாங்க. இங்கே விஜய் காவேரி சாரதா குமரன் நிவின் எல்லாருமே வந்து விஜய் வீட்டுக்கு வர்றாங்க. இங்கே தாத்தா இருந்துக்கிட்டு விஜய் சாரதா எல்லாரும் வரதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ சாரதா மனசு மாதிரி விஜய் கூட காவேரி அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே தாத்தா பாட்டி வேமா கல்யாணி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இங்கே பாரு விஜய் காவேரி எல்லாரும் வந்திருக்காங்க, நீ போயிட்டு ஆரத்தி எடுத்துட்டு வா, ஆரத்தி சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. உடனே பாட்டிக்கு செம ஸ்டாக்கு, அவள் எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண தெரியாமல் பாட்டி நான் அவளுக்கு ஆரத்திலாம் எடுக்க மாட்டேன்
அவ எதுக்கு இங்க வந்தா? அவளால தான் இவ்வளவு தூரம் விஜய்க்கு பிரச்சனை. அப்படி இருக்கும்போது அவ வந்தான்னா மறுபடியும் விஜய்க்கு பிரச்சனை தான் வரும். அவ வேணா இங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்ன பேசிக்கிட்டு இருக்க நீயி?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா போய் ஆரத்தி எடுத்து பாட்டி, சாரதா, குமரன், நிவின் எல்லாரும் கூட வரத பார்த்துட்டு, "அவ்வளவு தூரம் நான் சொன்னேன் உன்கிட்ட. ஆனாலும் விஜய் கூப்பிட்டோனே இங்க வந்துட்டியே. அப்பனா எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவால்ல. எங்கள பத்தி நீ பெருசா யோசிக்கவே இல்ல. உனக்கு விஜயோட சேர்ந்து வாழணும். அதான் முக்கியம். அப்படிதானே? விஜய்க்கு என்ன பிரச்சனை ஆனாலும் பரவால்ல உன்னால. ஆனா விஜய் பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப கோவமா திட்டுறாங்க. உடனே விஜய் சித்தியும் சாரதா கிட்ட, "என்ன நான் அவ்வளோ தூரம் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். அவங்க 2 பேத்தையும் பிரிக்கிறத பத்தி பேசிட்டு வந்தேன்னு. அப்படி இருந்தும் நீங்க ஏன் விஜய் கூட காவேரியை அனுப்பி வச்சிருக்கீங்க?" அப்படி சொல்லிட்டு விஜய் சித்தி ஒரு பக்கம் கேள்வி கேட்குறாங்க. உடனே தாத்தா இருந்துக்கிட்டு, "என்னம்மா 2 பேரும் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இத்தன நாளா காவேரி இந்த வீட்டுக்கு எப்போ வருவான்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்ப காவேரி நம்ம வீட்டுக்கு வாழ வந்துருச்சு. ஆனா நீங்க பேசுறது எதுவுமே சரியில்ல." அப்படி சொல்லிட்டு தாத்தா ரொம்ப கோவமா சொல்றாங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு, "இல்லம்மா நானும் விஜய் தம்பி கூட காவேரியை சேர்த்து வைக்கக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி பிரிச்சு வச்சிரலாம் தான் முடிவு எடுத்தேன். ஆனா காவேரி ஒரு விஷயத்த சொன்னதும் நான் ஷாக் ஆயிட்டேன். அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேத்தையும் இனிமேல் என்னால எப்படிம்மா பிரிச்சு வைக்க முடியும்? அதனால தான் உங்ககிட்ட பேசி அவங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்கலாம்னு சொல்லி தான் இங்க வந்திருக்கோம்." அப்படின்னு சொல்லி சாரதா சொல்றாங்க. உடனேவும் இங்க பாட்டி இருந்துக்கிட்டு, "அப்படி என்ன விஷயம்மா? அப்படி என்ன விஷயம் அவ சொன்னா? உடனே அவங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்கணும்னு நீங்கலாம் முடிவு பண்ணிட்டீங்க." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "உங்க வீட்டு வாரிசு காவேரி வயித்துல வளருது." அப்படி சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க, "உங்க வீட்டோட வாரிசு காவேரி வயித்துல வளருது." அப்படி சொல்லி சொன்னதும், இங்க பாட்டி, விஜய் சித்தி, தாத்தா எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆனா தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுல பாட்டி, "இது எப்ப நடந்துச்சு?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே விஜய் வந்துட்டு, "நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டோம் பாட்டி. அந்த எதிர்பாராதமா அந்த அக்ரிமெண்ட் விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சு எங்க 2 பேத்தையும் பிரிச்சு வைக்க வேண்டியதாயிடுச்சு பாட்டி. அதனால தான் வந்து இப்ப காவேரி கர்ப்பமா இருக்கா." அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. "என்னடா இத்தன நாளா இத எங்ககிட்ட சொல்லாம விட்டுட்ட? இப்ப காவேரி அந்த வீட்ட விட்டு அனுப்பி பெரிய பாவத்த நாங்க பண்ணியிருப்போமே! முதல்லயே சொல்லியிருந்திருக்கலாம்ல. நானே காவேரிய போய் வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பேன்லடா!" அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க பாட்டி. "எனக்கே முதல்ல காவேரி கர்ப்பமா இருக்கிறத சொல்லவே இல்ல. அவ கர்ப்பமா இருக்கிறத என்கிட்ட இருந்து மறைச்சுட்டா. வந்து அவ மயக்கம் போட்டு விழுந்த பிறகு தான் அவ கர்ப்பமா இருக்கிறது எனக்கே தெரிய வந்துச்சு. அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் செக்கப் பண்ணும்போது தான் தெரிய வந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே தாத்தா இருந்துகிட்டு, "இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்றேன்னு சொல்லி தான் காலையில சொன்னியாடா? அதுவும் காவேரி வந்த பிறகு சொல்றேன்னு சொன்னேன். அத முதல்லயே நீ சொல்லியிருந்தேன்னா இவ்வளவு பிரச்சனை ஆயிருந்திருக்காதுல்லடா?" அப்படி சொல்லி தாத்தா சொல்றாங்க. நான் காவேரி வந்த பிறகு சந்தோஷமா 2 பேரும் சேர்ந்து எல்லாத்துக்கிட்டயும் சொல்லலாம்னு நினைச்சேன் தாத்தா. ஆனா அதுக்குள்ளயும் இவ்வளவு நடந்துருச்சு தாத்தா." அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க விஜய். எப்ப பார்த்தாலும் சஸ்பென்ஸ்ன்னு சொல்லி கடைசில அது விபரீதமா தான் தாத்தா முடிஞ்சு போகுது. இனிமேலும் சஸ்பென்ஸ் எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரெய்ட்டா நான் சொல்லிடுறேன் எல்லாத்துக்கிட்டயும் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி, "வாம்மா வீட்டுக்கு." அப்படி சொல்லிட்டு பாட்டி ஆரத்தி எடுத்துட்டு வராங்க. 2 பேத்துக்கும் ஆரத்தி எடுத்து சுத்துறாங்க. சுத்தி வீட்டுக்குள்ள வர சொல்றாங்க. "இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்த நீ முதல்லயே சொல்லியிருக்கலாம்மா. ஏம்மா இத்தன நாளா என்கிட்ட இருந்து மறைச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. சாரதா இருந்துகிட்டு, "எங்ககிட்டயே சொல்லல. அது ஒரே வீட்ல தான் நாங்கலாம் இருக்கிறோம். அப்படி இருந்தும் எங்களுக்கே இது இத்தன நாளா தெரியாம போயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அது எப்படி காவேரி? ஒரே வீட்ல இருந்துட்டு எல்லாத்துக்கிட்டயும் நீ கர்ப்பமா இருக்கிறத மறைச்சே இருந்திருக்க. எப்படி இது நடந்துச்சு?" அப்படி சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. உடனேவும் காவேரி இருந்துட்டு, "இத எல்லாத்துக்கிட்டயும் சொல்ற மாதிரி என்னுடைய நிலைமை இல்லல்ல பாட்டி. எனக்கும் எல்லாத்துக்கிட்டயும் சொல்லி சந்தோஷப்படணும்னு தான் ஆசை. அக்கா கர்ப்பமா இருக்கும்போது அவ எப்படி எல்லாத்துக்கிட்டயும் சொல்லி சந்தோஷப்பட்டாளோ, அதே மாதிரி நானும் எல்லாத்துக்கிட்டயும் சொல்லி சந்தோஷப்படணும்னு தான் நானும் ஆசைப்பட்டேன். ஆனா, அந்த மாதிரி நிலைமை எனக்கு இல்லல்ல பாட்டி. நான் யார்கிட்ட போய் சொல்லி சந்தோஷப்பட முடியும்? அப்படி நான் சொன்னேன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்களா? எல்லாரும் வருத்தப்படுற நிலைமையில தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் யார்கிட்ட போய் பாட்டி சொல்லி சந்தோஷப்பட முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. "இனிமேல் நீ வருத்தப்படாதம்மா. இந்த வீட்ல நீ சந்தோஷமா இருக்கணும். அதுவும் இல்லாம நீ சந்தோஷமா இருந்தா தான் உன் வயித்துல வளர குழந்தையும் சந்தோஷமா இருக்கும். இது வரைக்கும் 2 பேரும் பட்ட கஷ்டம்லாம் போதும். இனிமேலும் 2 பேரும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்க." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா இருந்துகிட்டு, "நேத்து வரைக்கும் கல்யாணி வேற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா. இப்ப பேர பிள்ளை வந்துருதுன்னு சொன்னோனயும் வேற மாரி பேசிக்கிட்டு இருக்கா. கல்யாணி உன்ன புரிஞ்சுக்கவே முடியல." அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய், "காவேரி எப்படியோ இந்த வீட்டுக்கு நீ வந்துட்ட." அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிவினும், "எப்படியோ விஜய் நீங்களும் காவேரியும் ஒண்ணு போல சேர்ந்து வாழணும் விஜய். அதுதான் நாங்க ஆசைப்பட்டோம். அது இப்ப நடந்துருச்சு. நீங்க காவேரி நல்லா பார்த்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். சரி 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருங்க." அப்படி சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் குமரனும், "விஜய் காவேரிய பார்த்துக்கோங்க." அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க குமரன் நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரதா இருந்துட்டு, "சரி நாங்க கிளம்புறோம். இங்க வந்து காவேரி வந்துட்டோம். அந்த வேலை முடிஞ்சிருச்சு. நாங்க கிளம்புறோம்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதா சொல்றாங்க. "என்னம்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் நீங்க போகணும். ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கீங்க." அப்படி சொல்றாங்க. "இல்லையா, இங்க வந்தாலேவும் தம்பிய அடிச்சது எல்லாத்தையும் இந்த வீட்ல இருந்து காவேரிய பிரிச்சு கூட்டு போனது தான் மனசுல நின்னுகிட்டு இருக்கு. அதெல்லாம் நினைச்சா இப்பவே வருத்தமா இருக்குதுயா." அப்படி சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. "அதெல்லாம் மறந்துடுங்கம்மா. சந்தோஷமானத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக அதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? இப்ப பாருங்க காவேரிக்கு விஜய்க்கும் ஒரு குழந்தை வரப்போகுது. அந்த குழந்தைய பத்தி யோசிங்க. எல்லாரும் வாழ்க்கையிலும் ஏதாவது கசப்பான சம்பவம் இருக்கதான் செய்யும். அதே மனசுலயே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன செய்யறது?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. "என்ன இருந்தாலும் விஜய் மேலயும் தப்பு இருக்கு.
விஜய் அப்படி செஞ்சிருக்க கூடாது. அதனால தான் பெத்தவங்க என்ன பண்ணுவாங்க, பெத்தவங்களால எப்படி இப்படி ஒரு காரியத்த தாங்கிக்க முடியும்? அதனால தான் உங்களாலயும் தாங்கிக்க முடியல. அதெல்லாம் நாங்க நினைக்கவே இல்ல அப்படி சொல்லிட்டு தாத்தாவும் சொல்றாங்க. விஜயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்த உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். அதுவும் இல்லாம இன்னைக்கு தான் எங்க வீட்டுக்கு மொத வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே பாட்டியும், சாரதா இன்னும் என் மேல கோவமா இருக்கியா? நீங்க என் மேல கோவப்படாம இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் நீ போகணும் அப்படிங்கிறாங்க. சரிங்கம்மா நான் சாப்பிட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன், நிவேனும் நீங்க சாப்பிட்டு தான் இங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.